மகாநதியில் இன்னைக்கு நதி அப்பளம் என்ற பேரை ஓகே பண்ணிடுறாங்க. எல்லாரும் குமரனை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் கங்கா மட்டும் பெருசாக அதை கண்டுக்கிறாங்க இல்லை. அப்புறம் மாடல் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணி விளம்பரப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. மாடலாக பாட்டியும் பேத்தியும் பார்க்குறாங்க. அது சரி வருதில்லை. காவேரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து தாத்தாக்கு கண்டபடி ஐஸ் வைக்கிறாங்க. தாத்தா என்ன விஷயம்னு கேட்டோன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட்னு சொல்லி தாத்தாவை கூட்டிகிட்டு போயிட்டு அப்பளத்தை கையில் கொடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. தாத்தா ரொம்ப டயர்ட் ஆகிறாரு. அந்த நேரம் விஜய் அங்கே ஃபோன் பேசிக்கிட்டு வர்றாரு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, என்னைய விட்டுரு, விஜய் மாதிரி வாலிப வயசு பையங்க தான் சரி, அவங்க யாரையாவது ட்ரை பண்ணுன்னு சொல்லிடுறாரு. இவங்க கேமராவில் விஜயை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்குற நேரம் அவர் அழகில் காவேரியே இன்னைக்கு மயங்கிட்டாங்க போல தான் இருக்குது. அப்படி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு மாடல் செலக்ட் பண்ணிட்டு விஜய் தான் மாடல்னு சொல்லுவாங்க. அவையும் சாரதா அம்மா வந்து இதெல்லாம் வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் விஜய்க்கே தெரியாது. பிறகு வீட்டுக்கு வராங்க. வர நேரம் விஜய் ஹாலில் உட்காந்துருப்பாரு. விஜய் சொல்லுவாரு, உனக்கு வீடு பக்கத்தில் இருக்கிறது வசதியாக போச்சு, நீ பாட்டுக்கு என்ன தனியாக விட்டுட்டு போயிடுற, எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குன்ட்டு. இப்போ காவேரி சொல்லுவாங்க, என்ன மிஸ் பண்ணுற மாதிரியே கதைக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்புறம் விஜய் ஒன்றும் சொல்ல மாட்டார். என்னங்கன்னு கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிட நேரம் விஜய் ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுவார். செம்மையாக இருக்கும் அந்த எக்ஸ்பிரஷன். இப்போ சொல்லுவாங்க, டிபி ஏன் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்க, அவன் ஒரு நாளைக்கு 30 டிபி மாத்துறா, நீங்க 30 நாளா ஒரே டிபியை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. டிபி மாத்துவானா அவர் மாத்த போவார். மாத்த போனே இப்படி செல்ஃபி எல்லாம் எடுத்து மாத்தக்கூடாது, நம்ம ப்ரொஃபஷனல் கேமரால ஷூட் பண்ணுவோம், ட்ரெஸ் எல்லாம் மாத்தி மாத்தி விதவிதமா போட்டோ எடுத்து டிபி வைப்போன்றாங்க. அந்த போட்டோஸை மட்டும் பார்த்தா விஜய் டிவி புது சீரியலுக்கு உங்களை தான் ஹீரோவா போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து போட்டோ ஷூட் பண்ண போறாங்க. ஆனா இந்த போட்டோ ஷூட் வந்து இவங்க வந்து அவர்கிட்ட சொல்லாம இவங்க பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விதவிதமா எடுத்து எடிட்டிங்ல கையில அப்பளத்தை கொடுத்து போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்க இருந்துச்சுன்னு சொன்ன அந்த போஸ்டரை விஜய் பார்த்தோம் ரொம்ப கோவப்பட போறாரு. இது வந்து விஜய் காவேரி 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய விரிசல் உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கு. கோலர்ல என்ன மாதிரி பண்ணி விஜயோட கோவத்தை சம்பாதிச்சுக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.